கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமா நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இந்த மாலை வேளை தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். அதனால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம இந்த பாடம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கின்ற அட்வான்ஸ் கிளாஸுக்கு முன்பாகவே நம்ம பார்த்துருக்க வேண்டிய ஒரு பாடம், அப்பமும் அற்புதமும், தி பிரெட் அண்ட் மிராக்கிள்ஸ். பட் அந்த சமயத்தில் நம்ம நம்ம பார்க்கலை. அது ஒரு சின்ன பாடம். பட் இருந்தாலும் ஆவிக்குரிய அர்த்தம் அநேகம் உள்ளதுனால அந்த பாடத்தை அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். அப்பமும் அற்புதங்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இந்த பூமிக்கு அவர் செய்த எல்லா விதமான காரியங்களும், அவர் பேசின எல்லா விதமான வார்த்தைகளும், எது செய்தாலும் அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா செய்ய மாட்டார். உதாரணத்துக்கு அவர் அழுதார்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். உதாரணத்துக்கு அவர் கோவப்பட்டார்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? ஜபம் பண்ணார்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு அற்புதம் செஞ்சார்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். எந்த காரியம் அவர் செய்தாலும் அதுல நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நமக்குன்னு சொல்லுகின்ற பொழுது இதுல இன்னும் ஸ்பெசிபிக்கா தேவனுடைய பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவின் சரீரமாகவும் அழைக்கப்பட்ட நமக்கு அது சரியாக பொறிந்து வரும். நமக்கு நல்லா தெரியும், சபை அப்படிங்கிற போது அதோட தொகை எவ்வளோங்க? சகோதர சைடு இருந்து யாருமே பதில் சொல்ல. சகோதர சைடு நான் கேட்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். சபை தொகை எவ்வளோ? இல்ல, திருப்பி சகோதர சைடு இருந்தா வருது. பரவாயில்ல, சொல்லிட்டாங்க மேட்ச் பண்ணி. எவ்வளோ? 1,44,000. எந்த ஒரு காரியம் செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்து மரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான், எல்லாமே அவங்களுக்கு தான். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 1,44,000 பேருக்காகவே, அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவே ஒரு சப்ஜெக்ட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு மிராக்கிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அது என்ன சப்ஜெக்ட், அது என்ன மிராக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம அதையே பார்க்க போறோம். நீங்க புரிஞ்சிருப்பீங்க இந்த பாடத்தோடைய என்ன ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது நான் முன்பாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். பாருங்க, ஒவ்வொரு பேசிக் சப்ஜெக்ட்லும் இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பேசிக் சப்ஜெக்ட் வரும். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுல ஒரு விடுதலை இருக்கு. இந்த வசனம் நம்ம இந்த பாடம் பார்க்கும் போது எதுல இருந்து விடுதலை ஆக்கும் அப்படிங்கிறது கூட நான் என்ன பண்றேன்னா கண்டிப்பா பாடத்தின் நடுவில் சொல்லுவேன், இல்லைன்னா பாடத்தோடைய இறுதியில் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இந்த பூமிக்கு அவர் செய்த ஒரு அற்புதம், அந்த அற்புதத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ அது என்ன அற்புதம் கூட உங்களுக்கு தெரியும், டாபிக்கே வந்துருச்சு. என்னது? அப்பமும். அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை, பார்த்தீங்களா? சரி, இனி சொல்லிடுவேன், கவலைப்பட வேண்டாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க, அவரை கொலை செய்துட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் யாருக்கு பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பாஸ் ஆகுது. அதை அவர் கேட்டு என்ன பண்றாருன்னா மிகவும் கஷ்டப்படுறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அறிமுகம் செய்தவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் பிறந்ததே அந்த ஒரு காரணத்துக்காக தான். அவர் தான் சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு. யோவான் ஸ்நானன் கூட இருந்த சீஷர்கள் தான் யார் கிட்ட போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு பின்பு வருகிறவர் என்னிலும் பெரியவர். சோ இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காகவே வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். அதே மாதிரி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பையும் அவர் பெற்றுக்கொண்டவர். இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் இறந்தது அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு, துக்கமாயிருச்சு. துக்கமானவனே அந்த துக்கத்தை அவர் என்ன பண்றாருன்னா ஒரு தனிமையை போய் என்ன பண்ணலாம், அந்த துக்கத்தை நம்ம என்ன சொல்றது, கழிக்கலாம், ஏன்னா கொண்டாடலாம்னு சொன்னா நல்லா இருக்காது. அந்த துக்கத்தை என்ன பண்ணலாம், தனிமையா ஒரு இடத்துல போய் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தனியா ஒரு இடத்துக்கு போறார். மத்தேயு 14:13 வாசிப்போம்.
மத்தேயு 14:13 இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். இயேசு அதை கேட்டு எதை கேட்டு தெரியுங்களா? யோவான் ஸ்நானகன் மரணத்தை கேட்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம். மரணத்தை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியா போனார். புரிஞ்சுங்களா? சீஷர்களா இல்ல. இப்ப என்ன, இவர் மட்டும் என்ன பண்றாருங்க? தனியா போறார். எங்க போறார்? தூர தேசத்துக்கு போறார். கரெக்ட், அப்படிதானுங்க? இல்ல, எங்க போறாருங்க? தூர தேசத்துக்குலாம் போல. எங்க போறாருங்க? வனாந்திரது. சின்ன சப்ஜெக்ட் தான், நீங்க சரி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கவனிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சிடும், அப்புறம் சப்ஜெக்ட் இருக்காது. சரிங்களா? அப்ப எங்க போறார்? வனாந்தரத்துக்கு போறார். ஃபர்ஸ்ட் எங்க போறார்? வனாந்தரத்துக்கு போறார். வாசிங்க. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, ஜனங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு, இயேசு கிறிஸ்து இப்ப எங்க போயிட்டு இருக்காரு? வனாந்தரத்துக்கு போயிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க? பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். ஜனங்களும் இப்ப எங்க போயிட்டாங்க? ஜனங்களும் வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அவரு அந்த சோகத்துல என்ன பண்றாருன்னா, சரி எங்கேயாச்சும் தனியா போலான்னு சொல்லிட்டு போகின்ற பொழுது ஜனங்கள் விடுற மாதிரி இல்ல, படகேறி யாரும் வரக்கூடாது என்பதற்காக வனாந்தரத்துக்கு போனார். ஆனா ஜனங்களும் விடுற மாதிரி இல்ல. உடனே ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா, பட்டணங்கள் தோறும் அப்படின்னா அந்த நியூஸ் கேள்விப்பட்டு எல்லா பட்டணங்களும் இருந்து அவங்களும் இயேசு கிறிஸ்தை பார்ப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க? வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. இப்ப வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்து தனியாவா இருப்பாரு? இவர் தனியா இருக்கிறது எங்க போனாரு? கரெக்ட், தனியா இருக்கிறது எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போனார். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இவர் தனியா இருக்கிற மாதிரி இல்லை. நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு கிருபையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது அங்க என்ன நடக்குது? மத்தேயு 14:14 வாசிப்போம். மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இப்போ நிறைய பேர்த்துக்கு தாங்கள் வியாதி உள்ளவர்கள் என்பதே தெரியல. புரிஞ்சுங்களா? ஆனா இவரே பாக்குறாரு. பார்த்துட்டு, நான் தனிமையா இருக்க வேண்டும் என்பதற்காக வனாந்தரத்துக்கு வந்தேன், ஆனா இந்த ஜனங்கள் என்னை பார்ப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா மனதுருகி, பாருங்க, இவரே அந்த ஜனங்களை பார்த்து மனதுருகி யார் யார் வியாதியா இருக்கிறாங்களோ அந்த வியாதிஸ்தர்ல இவர் என்ன பண்றாருங்க? சொஸ்தமாக்குறார். புரிஞ்சுங்களா? இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறார். அந்த மாதிரி நிறைய அற்புதங்களை அவர் என்ன பண்றாருன்னா செய்கிறார், சொஸ்தமாக்குறார். இப்படி சொஸ்தமாக்கிட்டே இருக்கும் போது காலையில் ஆரம்பிச்ச அற்புதம் எது வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா சாயந்தரம் வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குங்க? போயிட்டே இருக்கு. மத்தேயு 14:15-16. மத்தேயு 14:15-16 சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம். இப்பதான் சீஷர்கள் பேசுறாங்க. காலையில இருந்து மனதுருகி என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அற்புதம் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்ப சீஷர்கள் நேரா வராங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. நேரா இயேசு கிறிஸ்து என்ன கேக்குறாங்கன்னா, வாசிங்க. இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்ப ஆக்சுவலா சீசர்களுக்கு என்ன வந்துருச்சுங்க? இப்போ உண்மை அதுதான். எங்க அடிக்கடி இப்படி சொல்லிதான் திட்டு வாங்குவாங்க. இப்ப சீசர்களுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? இப்ப பசி வந்துருச்சு. சரிங்களா? உடனே என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாட்டு பாருங்க, இது வனாந்தரமான இடம். இப்ப என்ன ஆயிடுச்சு? சாயங்காலம் ஆச்சு. இயேசுக்கு தெரியாது பாருங்க சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு. இது இயேசுக்கு சாயங்காலம் ஆகி போச்சு. நீங்க இப்ப அனுப்பிச்சாதான் என்னது நேரங்காலமா வீட்டுக்கு போய் அவங்க என்ன பண்ண முடியும்? டின்னருக்கு ரெடி பண்ணி அவங்க சாப்பிட முடியும். தயவு செய்து அவங்களை என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப என்ன பண்றாங்கன்னா அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றார்? 16 வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், டைம் ஆயிருச்சு, இப்ப போய் வீட்டுக்கெல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, உணவை சமைச்சு சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணுனா, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, அங்க போக வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, போஜனங்கள் கொடுங்கன்னு வந்தா. இப்ப சீசருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நிறைய சம்பவத்துல இப்ப எப்பவுமே அப்படித்தான் போய் கேட்பாங்க, ஆண்டவரே டைம் ஆச்சு, பசிக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுங்களா? எங்க அப்பா வேலை செய்யறதா எனக்கு என்னவா இருக்கு, போஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இது இவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்களே என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொன்னோன்னு சீசர்கள் அவங்களுக்குள்ளாக பேசிக்கிறாங்க.
அங்க என்ன இருந்திருக்கு போஜனத்துக்கு? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். ஏன்னா வனாந்திரமான இடமாச்சா, அப்படியே எல்லா பக்கம் கேக்குறாங்க, இவங்கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. எல்லாம் பார்த்தோன்னே எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 அப்பம். இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளவு இருந்துச்சுங்க? வெறும் 5 அப்பம் 2 மீன்கள் மட்டும்தான் இருந்துச்சு, வேற இல்ல. இயேசு கிறிஸ்து, என்னப்பா வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கா, சரி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார்? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அவர் என்ன பண்றாருன்னா, சரி 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கா, கவலைப்படாதீங்க, அது எங்கிட்ட கொடுங்க சொல்லிட்டு ஜனங்கள் என்ன பண்றாருங்க, பந்தி இருக்க வைக்கிறார். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த புல்லு மேல பந்தி இருக்கிறாங்க. பந்தி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த அப்பத்தை எடுத்து வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணி அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற பொழுது சீஷர்கள் என்ன பண்றாங்க, அந்த அப்பத்தை வாங்கி வாங்கி ஜனங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கொடுக்கறாங்க. என்ன அற்புதம் நடந்துட்டு இருக்கு? மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 21 வரை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பாருங்க, இருந்தது 5 அப்பம் தான், இருந்தது 2 மீன் தான். ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தரா கொடுக்கும் போது ஒவ்வொருத்தரா அதை வாங்கும் போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வாங்கி நல்லா திருப்தியா என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டது போக எத்தனை கூட மிச்சமாச்சுங்களாமா? மீதியான துணிகளை 12 கூட நிறைய என்ன பண்ணிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. வாசிங்க 21ஆம் வசனம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். பாத்தீங்களா? அதாவது ஸ்திரீகளும் குழந்தைகளும் தவிர ஏறக்குறைய சாப்பிட்டது எத்தனை பேருங்க? 5000 புருஷர். இங்க கணக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். யார மட்டும் இங்க ஹைலைட் பண்ணிருக்கு அப்படின்னா புருஷர்களை மட்டும் என்ன பண்ணிருக்கிறீங்க, ஹைலைட் பண்ணிருக்கு. சோ புருஷர்கள் மட்டும் எத்தனை பேருங்க? 5000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன இங்க அற்புதம் செஞ்சிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன இங்க அற்புதம் செஞ்சிருக்கிறார்? எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமா கிடையாது. வெறும் 5 அப்பம் 2 மீன்களை வச்சு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காருங்க, ஜெபம் பண்ணி கொடுத்திருக்கும் போது எல்லாத்துக்கும் அந்த உணவை கொடுத்திருக்காரு. அப்போ என்ன இருக்கு, கூடையில இருந்து எடுத்து கொடுக்க அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன ஆகலைங்க, குறையவே இல்லை. அது பாரு, எடுத்து கொடுக்க அப்பம் வந்துகிட்டே இருக்கு, மீன்களும் என்ன பண்ணிருக்குன்னா வந்துகிட்டே இருக்கு. சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 புருஷர்களுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை கூட மிச்சமா இருக்கு? 12 கூட மிச்சமா இருக்கு. இதுல முதல் அற்புதம், சரிங்களா? முதல் அற்புதம் சொல்லுகின்ற பொழுது இந்த அப்பத்தையும் மீனையும் வைத்து அவர் செய்கின்ற முதல் அற்புதம் வனாந்தரத்துல செய்யறார். ஏறக்குறை 5000 புருஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். மீதியானது பாத்தீங்கன்னா 12 கூடை 5 அப்பம் 2 மீன்களை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா அற்புதத்தை அங்க செய்கிறார். ஜனங்களுக்கு வியாதியா இருக்கிறது கூட தெரியல. இவரு தான் போய் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி சில பேர்த்துக்கு என்ன பண்றாருன்னா அங்க குணப்படுத்துறாரு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா? இது அவர் செய்த முதல் காரியம். 2வது, இதே அப்பத்தை வைத்து இன்னொரு முறையும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அற்புதம் அங்க செஞ்சிருக்கிறார். அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். சோ இப்ப கலிலேயா கடல் அருகே இப்ப எங்க போறாருன்னா மலை மேல போயிட்டார். ஃபர்ஸ்ட் டைம் எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போனார். செகண்ட் டைம் எங்க போறாரு? மலை மேல என்ன பண்றாருன்னா போய்கிறார். மலை மேல ஏறி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? மலை மேல இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டனே ஜனங்கள் விடுவாங்களா? உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு படை கிளம்பிருச்சு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 30, 31. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30, 31ஆம் வசனங்கள். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார். இப்ப இந்த இடத்துல பாருங்க,
ஃபர்ஸ்ட் இதுல ஜனங்கள் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து மனதுருகி அங்க நோய் இருக்கிறவங்களை சுஸ்தமாக்கினார். ஆனா ரெண்டாம் டைம், செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்பானிகள், குருடர், ஊமியர், ஏற்கனவே வியாதியில இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிக் கொண்டு யார் கிட்ட போறாங்க? இயேசு கிறிஸ்ட போறாங்க. நல்லா புரிஞ்சு, ஒரு சேஞ்ச் இருக்கு. கூட்டிக் கொண்டு இயேசு கிறிஸ்ட போறாங்க. இப்ப இயேசு இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. நீங்களே பாத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. வாசிங்க. அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். எல்லார்த்தையும் அவர் என்ன பண்ணிருக்காருங்க? சொஸ்தமாக்கி இருக்கிறார். ஊமையர் பேசுகிறது. ஊமை என்ன பண்றான்? பேசுறான். சரிங்களா? வாசிங்க. ஊனர் சொஸ்தம் அடைகிறது. ஊனர் என்ன பண்றாருன்னா சொஸ்தமாகிறார், நடந்து போகிறாங்க. சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும். குருடர் என்ன பண்றாருன்னா பார்க்கிறாங்க. ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, அந்த மலையே இப்ப மகிமையாயிருச்சு. மலைக்கு வரும்போது எல்லா ஊமை, செவிடர், குருடர்கள், சப்பானிகள் இப்படிதான் அந்த மலைக்கு மேல வந்தாங்க. அந்த மலையில வந்து இயேசு கிறிஸ்து பாதத்துல எல்லாரும் விழுந்த உடனே இப்ப அந்த மலையே தேவனுடைய மகிமையினால நிறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, அங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு, நடக்க முடியாதவங்க நடந்திருக்கிறாங்க, பேச முடியாதவங்க பேசியிருக்கிறாங்க. எல்லா வியாதியும் அங்க என்ன பண்ணிருக்காருங்க? அங்க சொஸ்தமாக்கிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு நிறைய பெரிய மிராக்கள் நிறைய பேர்த்துக்கு அங்க செஞ்சிருக்காரு. இப்படியே செஞ்சிட்டு இருக்கும் போது வழக்கம் போல என்ன ஆகும்? வழக்கம் போல என்ன ஆகும் கேட்டேன். பசி. வெரி குட். வழக்கம் போல என்ன ஆகும்? பசி எடுக்க. ஆனா இங்க ஒரு சின்ன சேஞ்ச். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபித்தார். என்ன சொல்ற? ஜனங்களுக்காக நான் வந்து என்ன பண்ணா பரிதபிக்கிறேன். அவங்க பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, அவங்களுக்காக நான் என்ன பண்ண? பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார். பாத்தீங்களா எத்தனை நாள் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறாங்க? மலை மேல 3 நாள். சரிங்களா? அப்ப 3 நாளும் ஜனங்கள் என்ன பண்ணல? கரெக்ட். 3 நாளும் ஜனங்கள் என்ன பண்ணல? சாப்பிடல. சாப்பிடாம இயேசு கிறிஸ்து சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் கேட்டு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அற்புதம் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட பலவீனம், நம்மனால 3 வேளை சாப்பிடாம நம்மளால என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட் முடிச்சோடனே நேரம் எங்க போயிருவோம்? டீ பிரேக், ஒரு ஷார்ட் டீ பிரேக் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணணும் கேட்போம். கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க டீ பிரேக் கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன இல்லைங்க, டைம் இல்ல. சரிங்களா? பேசுறார், போதிக்கிறார், நிறைய பேர்த்துக்கு என்ன பண்றாருன்னா அற்புதங்களை அங்க என்ன பண்றாருன்னா, அதனால சொல்றேன், இந்த 3 நாள் அந்த மலையே தேவனுடைய மகிமையினால் என்ன பண்ணிருக்கா? நிறைஞ்சிருக்கு. அப்ப பாருங்க, 3 நாளுக்கு யாருக்குமே என்ன பண்ணல? யாருக்குமே என்ன ஆகலைங்க? பசிக்கல. 3 நாள் யாருக்குமே. இயேசு கிறிஸ்துக்கு பசிக்கல, இல்ல அவருக்கு பசிக்காது, ஏன்னா அப்பா வேலை செய்யறதுனால. சீஷர்களுக்கு பசிக்கல, ஜனங்களுக்கு என்ன பண்ணலைங்க? பசிக்கல. எல்லாரும் அந்த மகிமையினால அப்படியே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்தா சொல்றாரு, இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, பரிதபிக்கிறேன். இந்த 3 நாள் ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? என் கூடயே இருந்திருக்கிறாங்களே, அப்படியே விட்டா நல்லா இருக்குமா? வாசிங்க. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. இப்ப 3 நாள் என் கூட இருந்துட்டு பட்டினியா அனுப்புறதுக்கு எனக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். வழியில் என்ன ஆயிருவாங்க? சோர்ந்து போயிடுவார்களே, எனக்கு மனசே சுத்தமா இல்ல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணணும்? உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சீஷர்ட்ட கேட்கிறாரு. சோ எத்தனை நாள் தங்கி இருக்கிறாங்க? மார்க் எத்தனை நாள்? 3 நாள். சரிங்களா? நம்மலாம் 3 நாள் கன்வென்ஷனுக்கு மெனு லிஸ்டே பாத்தீங்கன்னா அது ஒரு பண்டிலா இருக்கும். என்ன போடுறது, என்ன சாப்பிட்றது, என்ன குடிக்கிறது, குழந்தைகளுக்கு என்ன, பெரியவங்களுக்கு என்ன, வித்தவுட் சுகர், வித் சுகர், நிறைய பிரச்சனை, வித் ஆயில், வித்தவுட் ஆயில், கீ லிஸ்ட் அப்படியே ஹெவியா இருக்கும். ஆனா இங்கெல்லாம் ஒரு லிஸ்டும் இல்லை. சரிங்களா? 3 நாள் கிறிஸ்து தான். ஏன்னா அவர் பாதத்துல வந்தாச்சுல்ல. குற்றமோ குறையோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ கிறிஸ்து போதும், அந்த மாதிரி சரண்டர் ஆயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பரிதபிக்கிறார். இப்ப என்ன நடக்குது? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். இவ்வளோ பேர்த்துக்கு நம்ம வந்து அப்பம் கொடுக்கறதுக்கு எங்க போய் நம்ம வாங்குறது? போதுமான அளவு நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. 34ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார்.
அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். சரிப்பா, உங்ககிட்ட எவ்வளவு அப்பம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இல்ல ஒரு எத்தனை அப்பம் இருக்கு? 7 அப்பம் இருக்கு, அதே மாதிரி சில சிறு மீன்களும் உண்டு. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளாரிபிகேஷன், இது நிறைய கமெண்ட்ல அதான் கொடுத்திருக்கிறாங்க. சில சிறு மீன்களும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவே யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேளைக்கு மீன் சாப்பிடும் போது 2 மீன் என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. அது அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட். அப்ப இந்த இடத்துல சில சிறு மீன்கள் சொல்லுகின்ற பொழுது மேபி இங்க எத்தனை மீனா தான் இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 மீன்களாக இருந்திருக்கும் அப்படி சொல்ல. ஒண்ணு இல்ல, இது இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப கடைக்கு போய் இட்லி கேட்கிறோம், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் இட்லி கேட்டோம், எத்தனை இட்லி கொண்டு வந்து கொடுப்பான்? ஒரு இட்லியா? எத்தனை இட்லி கொடுப்பாங்க? 4. அது எந்த ஹோட்டல் சொல்லுங்க, நைட்டு நான் போயிடுறேங்க. எத்தனை இட்லி கேட்பாங்க? இட்லி கேட்டா 2. அது ஒரு செட்டு, அது தமிழ்நாட்டுக்கே ஒரு ஃபார்முலா. நீங்க எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனா ஒரு செட் இட்லி கொண்டு வாங்க, என்ன பண்ணுவாங்க? 2 இட்லி தான் கொண்டு வருவாங்க. சரிங்களா? எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனாலும். இப்ப இதே மற்ற ஸ்டேட்ஸ் மற்ற கண்ட்ரிக்கு எல்லாம் போனீங்கன்னா, மற்ற கண்ட்ரில இட்லி இருக்கான்னு கேட்டுறாதீங்க, சொல்றேன். இட்லி இருக்கிற இதுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது, எவ்வளவு வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே அதோட பழக்கம். அந்த மாதிரி யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு வேலைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 மீன்களை எடுத்துக்குவாங்க. அது ஒவ்வொரு நாட்டிலையும். அதே மாதிரி பிரான்ஸ் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரியா ஃபுட்டு முடிஞ்ச உடனே எதை எடுத்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ். என்ன பண்ணிக்குவாங்க? கிரேப் ஜூஸ், கிரேப் வைனான்னு கேட்டுறாதீங்க, கிரேப் ஜூஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட். அந்த மாதிரி இந்த இடத்துல 7 அப்பங்களும் ஒரு சில சிறு மீன்கள் சொல்லுகின்ற பொழுது 2 மீன்கள் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? மத்தேயு 15:36. மத்தேயு 15:36. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன பண்றாருன்னா அதே மாதிரி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை எடுத்து சீஷர்கள் கொடுக்கறாங்க. சீஷர்கள் வாங்கி ஜனங்கள் கிட்ட கொடுக்கறாங்க. ஜனங்கள் என்ன பண்றாங்க? வாங்கி சாப்பிடுறாங்க. ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பரிமாறி இருக்கிறாங்க. 37. மத்தேயு 15:37-38. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டாங்க. மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். இப்ப எவ்வளவு மீதி வந்திருக்குங்க? 7 கூடை நிறைய என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கு. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 4000 புருஷர்கள். அவ்வளவுதாங்க சப்ஜெக்ட். முதல் இதுல என்ன பண்ணாரு? 5000 பேர்த்துக்கு 5000 புருஷர்களுக்கு உணவு கொடுத்தார். 2ஆம் இதுல என்ன பண்ணாரு? 4000 புருஷத்துக்கு உணவு கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து மலையில இருந்து அவர் ஊழிய பார்க்க போயிட்டாங்க. ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மலையில இருந்து இறங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. இவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். அப்படியே விட்டுடலாமா? இல்ல, நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு இது கூட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். சோ இடம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 2 இடத்துல அற்புதம் நடந்திருக்கு. முதல் எந்த இடம் பார்க்கின்ற பொழுது வனாந்தரம். வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? ஏதேதோ கிடைக்கும் சொல்லுறான். வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? கரெக்ட், வனாந்தரத்துல எதுவுமே கிடைக்காது. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? வனாந்தரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது அற்புதம் செஞ்சிருக்கிறார். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல இல்ல, எப்படிங்க? மலைப்பகுதி. அடுத்தது ஜனங்களுடைய நிலைமை. முதல்ல பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல ஜனங்களுக்கு முதல்ல தங்களுக்குள்ள வியாதி இருக்குதுன்னு அவங்க என்ன பண்ணலீங்க? அறிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்து மனதுருகி அவர்கள் நோய்களை கண்டறிஞ்சு என்ன பண்றாருங்க? சொஸ்தமாக்குறார். ஆனா 2ஆம் அற்புதத்துல மலை மேல இயேசு கிறிஸ்துக்கு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஜனங்களுக்கே தெரியுது. அவங்க குருடர்கள், சப்பானிகள், நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, ஊமையர்கள் எல்லாரும் வராங்க, வியாதியோட வராங்க. 3வது உணவுல பார்க்கின்ற பொழுது 5 அப்பம் 2 மீன்கள். அதே மாதிரி மலை மேல 7 அப்பம் சில மீன்கள். எத்தனை மீன்கள்? 2 மீன்கள். ஓகே. அதே மாதிரி ஜனங்கள் பார்க்கின்ற பொழுது 5000 புருஷர்கள். மலையில பாத்தீங்கன்னா 4000 புருஷர்கள். சோ மீந்து இருந்தது பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல 12 கூடைகள். அதே மாதிரி மலை பகுதியில பாத்தீங்கன்னா 7
கூடைகள் இருந்திருக்கு. ஓகே, இப்ப நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்னா எப்படி பந்து இருந்து கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்போம், கரெக்டுங்களா? கல்யாணத்துக்கு தான், வேற எங்கேயும் இல்ல. நிறைய கல்யாணத்துக்குலாம் என்ன பண்ணிருப்போம், போயிருப்போம். கல்யாணத்துக்கு போன உடனே முக்கியமான விஷயத்த நம்ம கண்டிப்பா செய்வோம். என்ன அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்? அது ரொம்ப முக்கியம் தான். பட் இருந்தாலும் போய் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் டீசென்ட் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போவோம்? பாத்தீங்களா, பந்திக்கு என்ன பண்ணிடுவோம், எப்படியாச்சும் முந்திட்டு போயிடுவோம், எப்படியாச்சும் போயிடுவோம். ஓகே, தவறு ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாரும் செய்யறது தான். அதனால எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவோம். இப்போ பந்திக்கு போகும்போது ஏன் பந்திக்கு முந்துரும்? ஃபர்ஸ்டே போயிடும், இல்லைன்னா என்ன கிடைக்காது? உண்மைதான், அது தப்பு இல்லை. ஃபர்ஸ்டே போயிடும், இல்லைன்னா என்ன கிடைக்காதுங்க? சீட்டு கிடைக்காது கண்டிப்பா. ஏன்னா சீட்டு கிடைக்காது. அதனால என்ன பண்ணிடுவாங்க, பந்திக்கு என்ன பண்ணிடுவாங்க, முந்திடுவாங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ ஒரு பந்தில அதிகபட்சமா ஒரு 250 பேர் சாப்பிடறான்னு வச்சுங்களேன். யோசிச்சு பாருங்க, ஒரு பந்திக்கு எத்தனை பேருங்க? அதிகபட்சமா 250 பேர் சாப்பிடுறாங்க ஒரு பந்திக்கு. ஒரு பந்திக்கு 250 பேர் சாப்பிடுறாங்கன்னா அடுத்த பந்தி வர்றதுக்கு இந்த முதல் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்றவங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? குறைஞ்சது 250 பேர்த்துக்கு சர்வ் பண்ணணும்ல. 250 சர்வ் பண்ணி அவங்க திருப்தியா சாப்பிட்றதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஏன்னா பெரிய பந்தி, 250 பேருங்கிறது சின்னது கிடையாது, பெரிய பந்தி. சரிங்களா? 100, 150 பெருசு, ஆனா 250 ரொம்ப பெருசு. ஒரு பந்திக்கு 250 பேர் அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும். சரிங்களா? கரெக்ட். இப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுத்தார்? புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் வனாந்தரத்துல? 5000 புருஷர்கள். இப்போ ஒரு கால்குலேஷன் பாருங்க, ஒரு பந்திக்கு 250 பேர் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்பனா ஒரு 1000 பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். 1000 பேர் சாப்பிட்றாங்கன்னா அப்ப எத்தனை பந்தி வேணும்? அங்க 4 பந்தி வேணும். ஒரு பந்திக்கு அரை மணி நேரம்னா 1000 பேர் சாப்பிட்றாங்கன்னா 4 பந்தி. அப்ப 4 பந்திக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். எப்படி? சாப்பிட்றதுக்கு மட்டுமே எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்து 1000 பேர்த்துக்கு 2 மணி நேரம்னா 5000 பேர்த்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 10 மணி நேரம். ஒரு கன்வென்ஷன் போய் காலையில இருந்து சாப்பாடே போட்டு இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு கன்வென்ஷன் போறோம், சப்ஜெக்ட் கேட்குற, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 மணி நேரம் சப்ஜெக்ட் சாப்பாடே பந்தியாவே ஓடிட்டு இருந்துச்சுன்னா இருக்க முடியுமா? வாய்ப்புகள் இல்ல. அப்போ பாருங்க, இதுல குழந்தைகள் ஸ்திரீகள் வரவே இல்லை. எது மட்டும் தான் கணக்கு எடுத்துருக்குறாங்க? புருஷர்கள் மட்டுமே. 10 மணி நேரம் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து 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 மனுஷன் குமிஞ்சு 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 எடுத்து கொடுத்துட்டே இருந்தாருன்னா எப்ப அற்புதம் செய்யறது, எப்ப போதிக்கிறது, எப்ப தேவனை பத்தி சொல்றது, எப்ப சுவிசேஷத்தை பத்தி சொல்றது? எது இருக்காதுங்க, அங்க நேரம் இருக்காது. அப்பனா என்ன நடந்திருக்கும்? எப்படி இத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவு கொடுத்திருப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த ஷேப், அதாவது இப்ப நம்ம பந்தியில எப்படி உட்காருவோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்படி இப்படி ஒரு ரோ இருக்கும், முன்னாடி இருக்கிறப்ப ஆப்போசிட்ல என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளை பார்த்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா யூதர்கள் முறைப்படி அப்படி உட்கார மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பா ஷேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா உட்காருவாங்க. என்ன ஷேப்ல? அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், இந்த அப்பமும் அற்புதம், இல்லைன்னா 5 அப்பம் 2 மீன் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஷேப்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சரே அந்த மாதிரிதான், அவங்களுடைய பந்தில உட்கார்ற முறையே அந்த மாதிரிதான். பா ஷேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உட்கார்ந்துட்டே வருவாங்க. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பந்தி என்ன பண்ணுவாங்க, சர்வ் பண்றவங்க இங்க ஒரு ரோ இருக்கும், இங்க ஒரு ரோ இருக்கும், ஒவ்வொரு ரோவா என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே முதல்ல இருந்து போவாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. சோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, முதல்ல ஒரு நபர் உட்கார்ந்து இருப்பாருங்களா, பா ஷேப்ல இப்படியே உட்கார்ந்து இருப்பாங்களா, முதல்ல ஒரு நபர் உட்கார்ந்து இருப்பார். அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா இயேசு கிறிஸ்து இருந்து அந்த அப்பத்தையும் அந்த மீனை என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. வாங்கிட்டு இவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம எல்லாம் வாங்கும்போது அப்படிதான், நம்ம வாங்கி நம்மளே வச்சுக்குவோம் அந்த மாதிரி. ஆனா இந்த பா ஷேப்ல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாங்கிட்டு பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸா இயேசு கிறிஸ்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வாங்கிட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கடைசியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருக்கு அது போதுமான அளவு என்ன பண்ணும், அவருக்கு போகும். அவர் சரி எனக்கு ஒரு 5 அப்பம் சாப்பிட்டுக்கிறேன்,
நான் ஒரு 4 மீன் சாப்பிட்டுக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்றேன், சரிங்களா? அவருக்கு தேவையானது என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்து வச்சுவாரு. தேவையான எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு போதும் சொல்லுவார். ஆனா இங்க போதும் சொல்றக்கும் போது இங்க லைன்ல என்ன ஆயிட்டு இருக்குங்க, லைன்ல என்ன ஆயிட்டு இருக்குங்க, இந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தரா சொல்லி 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 அப்படியே இயேசு கிறிஸ்ட வந்து சேர்றக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாருங்க, எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? அப்போ முதல் நபர், கடைசி நபர் போதும் சொல்றதுல இருந்து அவர் முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் போதும் சொல்லி, அதுக்கு முன்னாடி இருக்கிற போதும் சொல்லி, அதுக்கு முன்னாடி இருக்கிற போதும் சொல்லி முதல் நபர் சொல்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாருன்னா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்படி எடுத்து கொடுத்து எத்தனை கூட மிச்சமாச்சுங்க, புரிஞ்சுங்களா? இப்ப எனக்கு வந்து இப்ப நான் தான் கடைசி நபர்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து நான் வந்து ஒரு 5 அப்பம் அந்த 2 மீன் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன். இதை எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நான் போதும்னு சொல்றேன், எனக்கு இது போதும், 5 அப்பம் 2 மீன் போதும்னு சொல்றேன். நான் போதும்னு சொல்றக்குள்ள அவர் என்ன பண்ணிடுவாருங்க, எனக்கு கொடுத்துருவார். ஏன்னா இன்ஃபர்மேஷன் எங்க போகல, இயேசு கிறிஸ்ட போகல. அப்புறம் அவர் எடுத்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, எனக்கு பாஸ் பண்ண மாட்டாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு, எடுத்து வச்சுக்குவார். அவர் போதும்னு சொல்லுவார், உடனே வந்துகிட்டே இருக்கும். இப்படி வந்து 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 முதல் நபர் போதும் சொல்லும் போது எல்லாரும் சாப்பிட்டாங்க. மீதி மட்டும் எவ்வளவு ஆயிருக்குங்க, 12 கூடை ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சோ இது இந்த அற்புதம் எங்க நடந்துச்சுங்க, மலை மேல இல்ல, எங்கீங்க, வனாந்தரத்துல நடந்த அற்புதம் சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுல ஒன்று வாசிச்சோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வசனம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு. நம்ம என்ன ஆவி பெறலையாமா, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கும். சோ இதுக்குள்ளேயும் தேவனுடைய திட்டம் இருக்கு. அதை அறியும்படிக்கு தேவன்ல இருந்து புறப்படுகிற ஆவியை என்ன பண்ணிருக்கோம், பெற்றிருக்கிறோம். அப்படின்னா ஏன் 12 கூட மிச்சமாயிருக்கு, ஏன் 7 கூட மிச்சமாயிருக்கு, அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ஏன் வனாந்தரத்துல அவர் செஞ்சார், ஏன் மலை மேல அவர் செஞ்சார், ஏன் வந்து சீஷர் கையில கொடுக்க சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணா, ஆவிக்குரிய விஷயத்தை என்ன பண்ணணுங்க, ஆவிக்குரிய விஷயத்தோட தான் நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணணும். சரிங்களா? பாருங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அப்படியே 13ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை எது கூட தான் சம்பந்தப்படுத்த வேண்டும், ஆவிக்குரியவர்களோட தான் என்ன பண்ணணுங்க, சம்பந்தப்படுத்த வேண்டும். இதே ஒரு விஷயத்தை உலகத்துல இதே 5 அப்பம் 2 மீனை வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய விஷயத்தோட சம்பந்தப்படுத்தாமல் வேறு விஷயத்து கூட சம்பந்தப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப அவர் வராரான்னு தெரியல. அவர் பாப்போம். நான் சொன்ன பாத்தீங்களா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது என்ன என்பதை இந்த வசனத்தை முடிச்சு பார்ப்போம். 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். பாருங்க, ஜென்ம சுபாவமான மனுஷன் அவனுக்கு எப்படி இருக்குமாமா, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்று கொள்ளான். அவனுக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதெல்லாம் வா அப்படின்னு. அவைகள் அவனுக்கு என்னவா தெரியுமாமா, பைத்திய மாதிரி தெரியுமாமா. என்ன இயேசு கிறிஸ்துக்கு இவ்வளோ ஞானம் இருக்கு, இது கூட தெரியாதா? ஒரு 12 கூடமா மிச்சம் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இப்ப நம்ம வீட்டில் நம்ம மனைவி இருக்கிறான்னு வச்சுக்கலேன், அவங்க சமையல் செய்யறாங்க. வீட்டில் ஒரு 4 நபர் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு 3 தோசை உதாரணத்துக்கு. சரி, 4 தோசைனே வைங்க. 4 பேர் எத்தனை தோசை சாப்பிடுவாங்க? மேக்ஸ் நான் தான் வீக்கு நினைச்சேன், எல்லாரும் வீக்கு நினைச்சேன். ஒரு நபர் 4 தோசைன்னா 4 பேர் எத்தனை தோசை சாப்பிடுவாங்க? 16 தோசை சாப்பிடுவாங்க. சரி, 16 தோசை சாப்பிட்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நம்மள மாதிரி ஆளுனா ஒரு 2 தோசை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, ஒரு 18 தோசை. ஒரு 18 தோசையை சுடுறதுக்கு பதிலா ஒரு 98 தோசையை சுட்டு வச்சு அப்படியே அட்டிக்கி வச்சா எப்படி இருக்கும்? மனைவி கூப்பிட்டு என்னம்மா வீட்டுக்காக இப்படி பாடுபடுறியான்னு சொல்லுவோமா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க. புத்தியுள்ள மனைவியோ இல்ல புத்தியுள்ள கணவரோ, வேலை செய்யற கணவரை சொல்றேன், கண்டிப்பா அந்த மாதிரி காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. 4 பேர்த்துக்கு
16 எக்ஸ்ட்ரானா என்னதுங்க? 2. இப்ப வேற ஃப்ரிட்ஜ் வேற வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. சுட்டு என்ன பண்ணிடுது, உள்ள அடுக்கி வச்சு அடுத்த நாள் போட்டு விட்டுறது. அதனால எதுவுமே நம்ம மிச்சமாகாம கரெக்டா செய்யறது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செஞ்சிருக்கும் போது என்ன நடந்திருக்குங்க? எத்தனை கூட மிச்சமா இருக்கு? 12 கூட மிச்சமா இருக்கு. இப்படின்னு ஒருத்தன் கொஸ்டின் கேட்பாங்க தெரியுங்களா? அதனாலதான் சொன்னது, ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய கூட தான் என்ன பண்ணணுங்க, கம்பேர் பண்ண முடியும். இதே இன்னொரு குரூப் இருக்கு, ஒரு பெரிய குரூப் இருக்கு தென் மாவட்டத்துல. அந்த குரூப் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றதுக்காக இந்த 5 அப்பத்துக்கு இணையாக, எல்லாரும் அமைதியா இருக்கிறது பார்த்தா நான் மட்டும்தான் பார்த்திருப்போம், ஒரு 5,000 ரூபாயோ 500 ரூபாயோ, அதே மாதிரி 2 அப்பத்துக்கு இணையாக 2,000 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி. சரிங்களா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு போய் எங்க வச்சாரு பாத்தீங்களா? இதுக்கு பேர் சேல்ஸ் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் என்னதுங்க, சேல்ஸ் பாயிண்ட் மாதிரி. இதுதான் ஆஃபரிங் பாயிண்ட். அங்க வச்சாரு. நம்மால் இதையும் படிச்சுட்டு, ஓ இந்த அற்புதத்துல இயேசு கிறிஸ்து நிறைய வியாதிஸ்தரை குணப்படுத்திருக்கிறார், நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார், அப்போ 5 அப்பத்துக்கு இணையாக ஒரு 500 ரூபாய் 5,000 ரூபாய் அனுப்பிச்சுட்டா நம்ம என்ன ஆயிரலாம், குணமாயிரலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா அவரு விவரம் தான். அவர் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? 5 அப்பத்துக்கு இணையாகுமோ ஒரு 50 லட்சமோ 5 லட்சமோனா கேட்கல, கேட்டா வராதுன்னு அவருக்கு தெரியும். அதனால விவரம் என்ன பண்ணிட்டாரு, 5,000 ரூபாயோ. இதெல்லாம் உலகத்துல கேட்கும்போது ஜனங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கின்ற பொழுது ஜென்ம சுவாபமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குங்க, அது பைத்தியமா இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே ஆவிக்குரிய விஷயத்துல கம்பேர் பண்ணுவோம். இப்ப நேரடியான அர்த்தம் எடுக்கக்கூடாது. இந்த அப்பம் மீன்கிறது அது எதை குறிக்குது? அது மனுஷர்கள் சாப்பிடுகின்ற ஒரு பொருளா இருக்கு. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் எதை சாப்பிடுவாங்க? எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன பண்ணிட்டோம், உட்கொண்டே. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா போஜனமா இருக்கு. இதுதான் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு சொன்னான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் மனுஷன் என்ன பண்ணுவான், பிழைப்பான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கிடைக்கலன்னா தான் பசி 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 பசின்னு சொல்லணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பசி பசி பசின்னு அந்த இதுக்கு போவாங்க. அப்போ ஒவ்வொரு நேரம் பசி எடுக்கும். பசி கிடைச்ச வந்துச்சுன்னா உடனே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிக்கோணுங்க, உட்கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு என்ன சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? அது ஒரு ரியல் ஃபேக்ட். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்ச காரியத்தை ரொம்ப மகிழ்ச்சியா செஞ்சுட்டு இருந்தோம்னா பசி எடுக்கிறது கூட நமக்கு சில நேரத்தில் என்ன பண்ணா தெரியுங்களா, தெரியாது. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ ஓகே ரைட், இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். அப்பம் மீன் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தை. சரி, தேவனுடைய வார்த்தை முதல் எங்க கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அற்புதம் சொல்லும் போது ஒண்ணு வனாந்திரத்துல, இன்னொன்னு மலையில. கரெக்டுங்களா? அப்ப வனாந்திரம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தணும்னா இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை. ஏன்னா அன்னைக்கு ராம்சம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, ஏன்னா இவர் தான் கொடுக்க வேணும். அன்னைக்கு ஜீவன் கொண்டு போய் சேர்த்த ப்ராசஸ்க்கு அங்க யாருமே இல்லை, ஏன்னா இவர் தான் வர வேண்டும். அது முற்றிலும் வனாந்திரமா இருந்துச்சு. மனுஷர்கள் நோயில இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்க, சாபத்துல இருந்தாங்க. அது அவங்களுக்கு முதல்ல அதுக்குள்ள இருக்கிறன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நீங்க பாவத்திலையும் சாபத்துல இருக்குன்னு சொல்லி விடுதலை கொடுத்தார். அப்ப வனாந்தரங்கிறது எதை அடையாளப்படுத்தும்னா இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை. இப்ப கரெக்டா சொல்லிடுவீங்க பாருங்க. மலை அப்படிங்கிறது மலை மட்டும் எதை அடையாளப்படுத்தும்? மலைனா எதை சொல்லியிருப்போம் பிப்ளிக்கல் லாங்குவேஜ்னா? என்னதுங்க? நான் வேற அவருடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். மலை என்றாலே ராஜ்யம். அப்படி என்றா மலை மேல வரார் அப்படின்னா அது என்னதுங்க? இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. சரிங்களா? அப்போ நான் ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. வனாந்திரம் முதலாம் வருகை, மலை அப்படிங்கிறது இரண்டாம் வருகை. சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய அப்பத்தை கொடுக்கிறார், நிறைய அப்பத்தை கொடுக்கிறார். சாப்பிடுங்க 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 அப்படின்னா
ஆனா அப்பத்தை யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்பத்தை யாரும் என்ன பண்ணலைங்க, நிறைய பேர் சாப்பிடல. நம்ம சாப்பிட்றத எப்படி பார்க்கின்ற பொழுது மத்தேயு 13:9 மத்தேயு 13:9 கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இவர் என்ன பண்ணார்னா உணவை எல்லாத்துக்குமே கொடுத்தார், சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சாப்பிட்டாங்க. ஆனா யாருக்குமே என்னது இல்லைங்க, உணர்வு இல்ல. புரிஞ்சுது? சாப்பிட்டாங்க, ஆனா சாப்பிட்ட நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா உணர்வு இல்லை. அப்படியே சாப்பிட்டாங்க. அப்ப யாருக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, சாப்பிட்ட எல்லாத்துக்குமே இல்ல, கொஞ்சம் பேர்த்துக்கு தான் அந்த உணர்வு இருந்துச்சு. கொஞ்சம் பேர்த்துக்கு தான். சாப்பிட்டார்கள் நிறைய பேர்கள், குணமானவர்கள் நிறைய பேர்கள். ஆனா அது புரிந்து கொண்ட உணர்வு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் இருந்துச்சு. ஏன் இது இயேசு கிறிஸ்து செஞ்சார், இதன் மூலியமா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. மத்தேயு 13:16 வாசிப்போம். மத்தேயு 13:16 உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பாருங்க, சொல்ல உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும். முதலாம் வரியில இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தன் வார்த்தை எல்லாத்துக்குமே கொடுத்தார். ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணவர்களுக்கு தான் ஜீவன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து கூட இருந்த நிறைய சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அப்ப போகாம இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 12 பேர் தான் இருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொன்னார், போறதுக்கு மனசு இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணிருங்க, போயிருங்க அப்படின்னா. அப்ப பேதுரு என்ன சொன்னார், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு அப்படின்னு. அப்ப நிறைய பேர்த்துக்கு புரியல, நிறைய பேர் அறிந்து கொள்ளல, ஆவிக்குரிய விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் என்னதுங்க, பாக்கியம் உள்ளவைகள். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில ஊழியம் செஞ்சிருக்கார். பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் உணவு கொடுத்தார், எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனா ரிசல்ட் கம்மி தான். ரிசல்ட் அவருக்கு எவ்வளவு கிடைச்சிட்டு பாத்தீங்கன்னா, எத்தனை கூட மிச்சமாச்சுங்க, 12 கூடை மிச்சமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டார் இயேசு கிறிஸ்து. ஓகே, ரைட், இந்த 12 கூடை என்னோட வார்த்தை இருக்கட்டும், மிச்சமா இருக்கட்டும். இந்த 12 கூடை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னும் நிறைய ஜனங்களுக்கு எதை கொடுக்கலாம், இதே உணவை நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன. அப்ப இந்த 12 கூடை எதை அடையாளப்படுத்தும்? 12 யாக்கோபுடைய பசங்கன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா அதுவும் 12. சண்டே கிளாஸ் கூட 12 வாசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 12 சொல்லிடாதீங்க. நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில அவருடைய வார்த்தையை கேட்டு அங்க செலக்ட் ஆனது எத்தனை பேரு? 12 பேர் தான். யார் அந்த 12 பேர்? 12 அப்போஸ்தலர்கள். சரிங்களா? இந்த 12 அப்போஸ்தலர்களை தான் யாருக்காக வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி வருகின்ற அவருடைய சபைக்காக வச்சிருக்கிறார். பாருங்க, யோவான் 6:68. யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவர் கேட்கிறார், ஏற்கனவே இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்த வசனம், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு அப்படின்னு. இப்ப இயேசு கிறிஸ்து கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டார். ஓகே, ரைட், வனாந்தரத்துல நம்ம அற்புதத்து நிமித்தமாக வந்தது எத்தனை பேரு? 12 பேர் தான். ஓகே, இந்த 12 பேரை வச்சு என்ன பண்ணுவோம்னா, ஜனங்களுக்கு உணவை என்ன பண்ணுவோம், கொடுப்போம் அப்படின்னு அவர் வார்த்தையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை கொடுத்தாரு. கூடவே ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து இல்ல, ஏன்னா வனாந்தரத்துல இல்ல. இப்ப அப்போஸ்தலர்களுக்கு என்ன ஒரு பலன் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேரடியாக இல்ல, ஆனா அவளுக்கு சப்போர்ட்டா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அப்போ அவர் சொன்னார் பாத்தீங்களா, நான் போன பின்னாடி என்ன பண்ண, ஒரு தேற்றவாளங்கிறது ஒரு பரிசுத்த ஆவி உங்களுக்கு பெலன் கொடுப்பதற்காக உங்கள்கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யூதாவின் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவா இருப்பீங்க,
சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படி. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த 12 கூடைகள் மிச்சமா இருக்கு பாத்தீங்களா, அப்போஸ்தலர் தேவனுடைய வார்த்தையை வைத்து இவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா இருக்கின்ற மீதியா இருக்கிறவங்க என்ன பண்ணணுங்க, செலக்ட் பண்ண வேண்டும். ஆனா இவங்களுக்கு செலக்டிவா போய் சப்ஜெக்ட் சொன்னாங்களா, இல்ல, எல்லா ஜனங்களுக்குமே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, அங்க பரிமாறினாங்க. ஆனா எத்தனை பேர் தான் செலக்ட் ஆகும்னு பார்க்கின்ற போது நமக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் தாங்க, 1,44,000 பேர். காரணம் என்னன்னா, முதலாம் வருகையில வரும்போதே இயேசுக்கு தெரிந்து சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவுள். இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு இந்த 2ஆம் மணிக்கும் இன்னைக்கு இன்னைக்கு சத்திய வார்த்தையை கிறிஸ்தவ மத்தியில சொன்னோம்னா எல்லாத்துக்குமா போய் சேருது, இல்ல இல்ல இல்ல, காதுள்ளவங்க தான் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். யாரு? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே என்னவா இருக்காருங்க, ஒரு மூலைக்கல்லாய் இருக்கிறார். சோ இப்படியே அப்போஸ்தலர் என்ன பண்ணிருக்காருன்னா கட்டிக்கிட்டே வராங்க. சரிங்களா, அதுதான் இல்ல இப்ப ரிவீல் பண்ணலாம், கட்டிட்டே வரோம். இப்போ லாஸ்ட்ல, வெரி லாஸ்ட்ல இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் அற்புதம் செஞ்சார் பாத்தீங்களா. எங்க செஞ்சார்? வனாந்தரத்துல இல்ல, எங்கீங்க, மலை மேலே. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். பாருங்க, அவருடைய ராஜ்யத்துல தேவன் என்ன பண்ணுவாராமா, அவருடைய மலையில அவருடைய ராஜ்யத்துல ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய விருந்து என்ன பண்றாருங்க, அங்க ஆயத்தம் பண்ணுகிறார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அப்ப என்னன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மலை மேல செய்த அற்புதத்துல நிறைய பேர் குருடர், செவிடர், சப்பானிகள் இந்த மாதிரி இருந்தாங்க. மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஆனா முதல்ல அவங்களுக்கு வியாதியா இருக்கிறத அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்து என்ன பண்ணாங்க, சொஸ்தமாக்குன மாதிரி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாயி அவருடைய ராஜ்யத்துல மகிழ்ச்சியா இருக்கும் போது இவருடைய வியாதிகளும் அங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குணமாகும். அப்ப ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகி பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவாங்க. காரணம் என்ன, எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, நம்ம என்னவா இருக்கிறோம், வியாதி உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி எல்லா மலைகளுக்கு நேரா ஓடி வருவாங்க. அந்த மலையில தான் அவங்களுடைய முக்காடு என்ன பண்ணும்னா நீக்கப்படும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அப்போ ஒரு ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்பதான் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துலதான் கிடைக்கும். ஓகே, ரைட். மலை மேல எல்லா ஆசீர்வாதமும் ஜனங்களுக்கு கிடைச்சிரும், மாற்று கருத்து கிடையாது. வசனம் கிளியரா படிச்சிட்டோம். நிழல்ல எத்தனை நாள் மலையில தங்கி இருந்தாங்க மறந்துட்டோமா? அதுக்காக தான் நான் கன்வென்ஷன்லாம் நான் சொன்னேன், ஞாபகப்படுத்திருக்கேன். எத்தனை நாள் தங்கி இருந்தாங்க? 3 நாள். வனாந்தரத்துல இல்ல, மலை மேல எத்தனை நாள் தங்கி இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்? 3 நாள் தங்கி இருந்தாங்க. சரிங்களா? இப்ப இந்த 3 நாள்ங்கிறது ஆவிக்குரிய விஷயத்துல எதை அடையாளப்படுத்தும்? யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் 5 செகண்ட். ஆனா அதுக்கப்புறம் டைம் ஆயிரும். 3 எதை அடையாளப்படுத்தும்? முதலாம் வருகையை கம்பேர் பண்ணிங்க, எப்ப வந்தாருன்னு பாத்துக்குங்க, அவருடைய ராஜ்யம் எப்பன்னு பாத்துக்குங்க. 3ங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா? இல்ல, தெரியலையா? எதுவும் சொல்ல. சரி, நீங்க ஏதோ சொல்றீர்கள், அது சரியா இருக்கும் என்பதை நான் இங்கிருந்து விசுவாசிக்கிறேன். சோ 3 நாட்கள் அப்படிங்கிறது எதையால அடையாளப்படுத்துனா 3000 வருடங்கள். எப்படி பிரதர் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வந்து முதலாம் வருகையில வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க? வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க கேட்ட, வந்து இறந்து அப்புறம் திருப்பி திறந்து போயிட்டார். எத்தனை நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் 2000 வருஷம்
முடிஞ்சிருச்சு. கரெக்ட் தானே? 2024 எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கு. அது கரெக்டு தான். வந்து என்ன ஆல்மோஸ்ட் 2000 வருஷம் என்ன ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சு. கடைசி 1000 வருஷம் அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடையது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம். இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம எதுலதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துல ஸ்டார்டிங்ல நம்ம இருக்கிறோம். இதுதான் 4000 வருஷம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் 4000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார். அதுல இருந்து 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு, 6000 வருஷம் முடிஞ்சது. இப்ப கடைசி 1000 இயர்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருந்து 2ஆம் வருகையில வர்ற வரைக்கும் அவருடைய ராஜ்யத்துல அந்த ப்ராசஸ் ஜனங்களுக்குள்ளோட முக்காடல நீக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கிட்டே என்ன இருக்குன்னா பரிமாறிக்கிட்டே இருந்துச்சு. யார் மூலியமாக? வசனம் படிச்சு, யார் மூலியமாக? சீஷர்கள் மூலியமாக. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். பாருங்க, அப்போ முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவுள். எத்தனை பேர் கேட்டாங்க? எத்தனை பேர் கேட்டாங்க? அதான் 12 பேர் தான். 12 கூட தான் மிச்சமாச்சு. காதுள்ளவன் கேட்க கடவன். சரிங்களா? உங்கள் கண்கள் காண்கிறதுனாலையும் உங்கள் காதுகள் கேட்கறதுனாலையும் பாக்கியம் உள்ளவர்கள். இதுக்கு ஆப்டா வந்தவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 12 பேர், 12 அப்போஸ்தலர்கள். அதே மாதிரி மலை மேல இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி அவருடைய உணவெல்லாம் கொடுத்த பின்னாடி இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ வாசப்படையில இருந்து நான் என்ன பண்றேன், கதவை தட்டுகிறேன். இப்ப தட்டிட்டார். யாருக்கு மட்டும்தான் கேக்குது? வாசிங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். யாரிடத்தில் நான் வந்து போஜனம் பண்ண வேண்டாம்? யார் என் சத்தத்தை கேட்கிறார்களோ, யார் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர் கூட நான் என்ன பண்ணுவேன், போஜனம். சரி, இப்ப என்ன பிரச்சனை? இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படிங்கறதே இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதுல குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எங்க அவர் வந்ததும் அவர் எங்க கதவு தட்டது எப்படி ஜனங்களுக்கு கேட்கும்? கேட்காது. அப்ப ஸ்பெசிபிக்கா இந்த யாருக்கு மட்டும்தான் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்றாருங்க சொல்றாரு. அது ஒரு வசனம் படிச்சு பாத்தீங்களா? அதாவது ஜென்ம சுவாபத்துள்ள மனுஷனுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி இருக்கும். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஆவிக்குரிய விஷயத்தோட கம்பேர் பண்ணி தேவனுடைய பிள்ளைகள் பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இதோட அர்த்தமே புரியும். அப்படி என்றால் சரி, இப்படி தட்டுறார், அவர் கூட போஜனம் பண்றார் அப்படின்னா யார் யார் போஜனம் பண்ணி இதுல விழித்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா புருஷர்கள். நீங்க புருஷரோட உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். பாருங்க, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா அவருடைய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து சரீரமா போறவங்களுக்கு அங்க ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற புருஷர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது யார் அப்படின்னா திட்டமுள்ளவர்களாக இருக்கிறவர்கள். சரிங்களா? சோ இதுல பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படி இல்ல, யார் திட்டம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ, யார் விசுவாசத்தை உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க தான் இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்டு கதவை திறந்து கிறிஸ்துவோட போஜனம் பண்ணுகிறவர்கள். சரிங்களா? ஓகே, ரைட். இப்ப இந்த இடத்துல என்ன ஒரு கம்பேரிசன் நம்ம வந்து பார்க்கலாம். சோ அப்பம் 2 மீன் சாப்பிட்டவர்கள் எத்தனை பேருங்க? 5000 புருஷர்கள். சரிங்களா? 5000 புருஷர்கள். அதே மாதிரி 2ஆம் இதுல எத்தனை அப்பம் இருந்துச்சு? 7 அப்பம் 2 மீன்கள். சாப்பிட்டது எத்தனை பேருங்க? 4000 புருஷர்கள். சரிங்களா? அப்போ 5 + 7 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? நீங்க யோசிக்கல வேண்டாம், கால்குலேட்டர் எடுத்து நீங்க டைப் பண்ணவும் வேண்டாம். காரணம் என்ன, அங்கேயே வந்துடும். 5 + 7 எத்தனை? 12. அப்போ மொத்தம் எத்தனை அப்பம்? 12 அப்பங்க. சரிங்களா? சரி, அப்போ மீன் எத்தனை மீன்? 2 + ஏன் 2 போட்டிருக்கிறேன்? அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சில மீன்கள்னா எவ்வளவு எடுத்துக்கணும், நம்ம 2 மீன்கள் எடுத்துக்க வேண்டும். ஓகே, 4 மீன்கள் அப்படின்னா சாப்பிட்டது மொத்தம் எத்தனாயிரம் பேர்? 9000 பேர். இதுக்குள்ள என்ன ஒரு கால்குலேஷன் இருக்கு தெரியுங்களா?
இப்ப 12 பிளஸ் 4 12 பிளஸ் 4 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 16 16 வரும். இப்ப இந்த 16 வந்து 9000ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும் தெரியுங்களா? அதுக்குள்ள அடிச்சிட்டாங்க. அதாவது 12 பிளஸ் 4 ஈக்குவல் டு 16. அது இன்டு 9000ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்னா 1,44,000 பேர் வரும். சரிங்களா? அப்ப தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காகவே அந்த 1,44,000 பேர் வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது இல்ல. டாபர்நாக்கிள்ல இருக்கு, டாபர்நாக்கிள் ஸ்கிரீன்ல இருக்கு, டாபர்நாக்கிள்ல மூடு திரையில இருக்கு. சரிங்களா? டாபர்நாக்கிள்ல கோட்ல இருக்கு. எல்லாரையும் கால்குலேஷன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்திலும் இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாகவும் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து 1,44,000 பேரை வந்து அங்க ஹைலைட் பண்ணிருக்காரு. அப்படி சபைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர். சரி, இதுல ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது முடிச்சுட்டு சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக இது நான் பெண்டிங் வச்சேன். முதல் அற்புதம் செஞ்சிட்டு இருக்கும் போது வனாந்தரத்துல முதலாம் வருகையில செலக்ட் ஆனவங்க எத்தனை பேருங்க? 12 கூடைகள். சரிங்களா? ரெண்டாம் இதுல அவர் மிச்சமானது எத்தனை கூடை? 7 கூடை. இந்த 7 கூடை எதை அடையாளப்படுத்தும்? 7 பூர்ணத்தை அடையாளப்படுத்தும். சரி, இந்த சொல்லி வெரி குட். என்னதுங்க, யார் பூர்ணமானவர்களா இருப்பாங்க? யார் வந்த பின்னாடி மலையிலுக்கு ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணா 7 கால சபை. புரிஞ்சுங்களா? அப்ப பாருங்க, 12 கூடைய அப்போஸ்தலரை வச்சு அடுத்த இதுக்கு அவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்புறம் என்ன பண்ண, 7 கால சபையோட ஜனங்களை வைத்து அவளுடைய கிரியை வைத்து அவளுடைய ஜெயம் கொள்ளுகிறதுல வச்சு அவங்கள வச்சு என்ன பண்றாருன்னா உலக ஜனங்களுக்கு என்ன பண்றாருங்க, அங்க போஜனத்தை அங்க கொடுக்கிறார். அப்படியே செயின் மாதிரி என்ன பண்றாருன்னா ப்ராசஸ் பண்றாரு. அப்ப இந்த அற்புதத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர் இருக்கு என்பதை பார்க்கணும். சோ இப்ப தேவன் என்ன சொல்ல வர்றார்? ஒவ்வொரு முறையும் அவருடைய கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கம் யாருக்கு மட்டும்தான் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 1,44,000. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா எப்படியாச்சு அதுல யாராவது ஒருத்தர் 2-3 பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. உண்மையாதான் சொல்றேங்க. எத்தனை பேருங்க? நம்ம 1,44,000 பேர். சரி, நமக்கு அங்க ஒரு 1,00,000 சீட் இருக்கு, நம்ம போய் அப்படியே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு யாரும் நினைச்சு கொள்ள வேண்டாம். அங்க யாரோ 1-2 பேர் என்ன இருப்பாங்க, மிஸ் ஆயிருப்பாங்க. அந்த மிஸ் ஆனதை நம்ம எப்படியாச்சும் தேவனுக்கு ஏற்ற கிரியை செஞ்சு நம்ம அந்த ஒரு சரீரத்துல அங்கமாகிற வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.